விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் சம்பந்தமாக இந்த ஸ்ட்ராங் ரூம் பிளஸ் கவுண்டிங் ஹால் வந்து பொது பார்வையாளர் ஜெனரல் அப்சர்வரோட இன்று ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஸ்ட்ராங் ரூம் அமைக்கக்கூடிய பணிகள்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. கவுண்டிங் ஹால் அமைக்க வேண்டிய பணி மட்டும் நடந்துட்டு இருக்கு. அது இன்னொரு 3-4 நாளைக்குள்ள நிறைவு பெற்றுவிடும். இங்கே தான் ஏற்கனவே தெரிவித்தது போல வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. அதேபோல் ஸ்ட்ராங் ரூமில் வந்து டபுள் லாக் சிஸ்டம் போடப்படும். அதேபோல் அதுக்கு வந்து சிசி கேமரா இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாகவும் கண்காணிக்கப்படும். சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் ஆர்ம்டு ரிசர்வ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இந்த 3 பேரும் 3 அடுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக. இந்த பணிகள்லாம் இன்னொரு 2-3 தினத்துக்குள்ள முடிவடையும். தேர்தல் பொது பார்வையாளரோட இன்னைக்கு எல்லாமே ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செய்து அவர்களோட கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அது சிறப்பாக செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த வேட்பாளர்கள் வர்றதுக்கு அவங்களுக்கான தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதில் அதுக்கு எல்லாமே அதுக்கு வந்து கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தனியாக வந்து பேர்கார்ட் பண்ணி அவங்க வந்து இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். வேட்பாளர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து உரிய அனுமதி அடையாள அட்டையோட வரக்கூடியவங்களுக்கும் நாங்கள் வந்து அனுமதி கொடுப்போம். அவங்களுக்கு வந்து தேவையான அறைகள், ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து செப்பரேட் ரூம், அப்சர்வருக்கு தனியாக ரூம், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரூம் இதெல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். போஸ்டல் ஓட்டு என்றதுக்கு தனியாக போஸ்டல் ஓட்டு வந்து RO டேபிள்லேயே பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யணும். Counting center for this one day. The door also will be focused with some CC camera. In this, after completion of the VVPAT will be counted in this place. We are going to have this is going to the wire mesh, and here also we are going to have the area. Second sector, that's the area. Here we are going to take some chairs and